இந்த கிருபை தான் அந்த சத்தியத்தை அன்போடு கைக்கொள்ள நமக்கு உதவுகிறது. கிருபை வந்துருச்சுன்னா சத்தியத்தை அன்போட கைக்கொள்வதற்கு உதவுகிறது. இந்த மூணாவது காம்பவுண்டை போடலைன்னா, வெறும் இந்த புருஷன மனைவி மட்டும் ஜெம் டம்ளரில் போட்டுட்டு இந்த அப்ரைசிவ் காம்பவுண்டை உள்ளே போடலைன்னா, அது ரெண்டும் ஒன்றோட ஒன்று மோதியே உடஞ்சி சுக்குநூறாக போயிடும். அவ்வளோதான், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது உடையாமல் இருக்கிறதுக்கு, உடையாமல் இருந்து நல்லா க்ளீன் பண்ணப்பட்டு பாலிஷ் பண்ணப்பட்டு வெளியே வரணும்னா, பாலிஷ்டாக ஜொலிக்கிற மாதிரி வெளியே வரணும்னா இந்த மூணாவது காம்பவுண்டை போடணும். அதுதான் கிருபை. இந்த மூணாவது காம்பவுண்டாகிய கிருபையை போடலைன்னா வெறும் சத்தியம் இருக்கும், அன்பு இல்லாத சத்தியம் இருக்கும். அதில் வெறும் சண்டை தான் வரும். இல்லைன்னா வெறும் அன்பு இருக்கும், சத்தியம் இருக்காது. அது ரெண்டு பேரும் உண்மையாகவே பிரச்சனையை தீர்க்காமல் அப்படியே வாழ்க்கையை தொடர்ந்து பிரச்சனையோடையே வாழ்ந்து சிறப்பானவர்களாக மாற முடியாது. அப்போ திருமணத்தில் ரொம்ப பேசிக் ஸ்கில், பேசிக் ஆற்றல் என்னன்னா மன்னிக்கக்கூடிய ஆற்றல் என்பது நமக்கு திட்டவட்டமாக விளங்குகிறது. சரி, அப்போ இந்த மன்னிக்கக்கூடிய ஆற்றலை அல்லது சத்தியத்தை அன்போடு நாம் சொல்லி அடுத்தவரை சிறப்பாக்கக்கூடிய அந்த காரியத்தை நம்ம எப்படி செய்ய முடியும்? அப்படி செய்வதற்கு எப்படி முடியும்? ரெண்டு காரியங்கள் அவசியம். ஒன்று தாழ்மை, இன்னொன்று நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் சந்தோஷமும், நம்மை குறித்த ஒரு நல்ல ஒரு சுய மதிப்பு நமக்கு இருக்க வேண்டும். தாழ்மை ரொம்ப அவசியம் பாருங்க. அப்போ இன்னொருத்தரை மன்னிக்கணும்னா நம்ம நான் ஏற்கனவே சொன்னது போல், நான் ஒன்றும் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன், நான்லாம் இந்த மாதிரி பண்ணுற ஆள் இல்லை, இந்த மதம் அப்படி பண்ணுது அல்ல இவன் தான் அப்படி பண்ணுறான் அப்படின்னு பேசினா அது தாழ்மை கிடையாது. பாருங்க, நீங்கள் என்னைக்கு உங்களை அடுத்தவரை காட்டிலும் மேன்மையாக நினைக்கிறீங்களோ அன்னைக்கு அடுத்தவரை நீங்கள் சிறப்பானவர்களாக மாற்றுவர்களாக இருக்கவே முடியாது. அவங்கள காட்டிலும் நான் மேன்மையானவன் நினச்சாலே திருமண வாழ்க்கை போச்சுன்னு அர்த்தம்.